604. 600. 4. ஓகே, சூரோட பேர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. سورة الناس. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس، ملك الناس، إله الناس، من شر الوسواس ஷர்ரி பிள்ளை, அங்கதான் பிரச்சனை. ஷர்ரி தான் பிரச்சனை. من شر الوسواس பிள்ளை கண் الخناس. வராது, அது வரணும். ஹா ஹா வரணும். من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور ذري வரணும். الناس. சுதூதி சுதூதி நாஸ். الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. ரீய முடியுமான வரைக்கும் திருத்துங்க. ரீ சவுண்ட் வர்றது வருது இல்ல, ரீ தான் வருது. ஓ எல்லாம் நீங்க அவதானிக்கணும். அது அவதானிச்சு எப்படி ரீ ரீ டசன் பார்க்கலாம். ரீ 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 இப்படி பல வடிவங்களை உச்சரிச்சு பார்த்து எது மெல்லினத்துல ஆக நல்ல ஒரு மெல்லினமான சவுண்டுக்கு வருதோ ரீ என்ன அந்த சவுண்டுக்கு வரும் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அல்லது ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை திருப்பி 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 திருத்த வேண்டிய வரும். அந்த இடம் வைக்கப்படாது. ம், அது சொல்லுவோம். سورة الفلق. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب இப்போ உச்சரிச்ச ரெண்டு ومن சரி ஷர்ட்டில இருந்தாரா சரி. இப்போ உங்கள்கிட்ட தான் சரி மிகுது, உங்கள்கிட்ட தான் பிழை மிகி. அதை திருத்தி கொண்டு சரி ஷால்ல. ومن شر النفاثات في العقد. தில் ஊப்பல و- ஐன் என்ன செய்யணும்? வளைஞ்சி வரணும். ஃபில் உகாது ஃபில் உ என்று உடையலாது, வளையணும். ஃபில் உ வளையணும். ومن شر النفاثات في العقد. உகாது ومن உகாது காவது. ومن شر النفاثات في العقد. ومن شر அந்த பிழை حاسد அந்த ஷர்ரி பிழை إذا அந்த ஷர்ரி பிழை. இப்போ விளங்குதா? உங்கள்கிட்ட தான் சரிமிக்கு பிளவி, இப்போ ஷர்ரி பிழை. ومن شر حاسد إذا حسد. ம், என்ன சொல்ல அப்போ? سورة الإخلاص. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. கடைசி வசனத்தை திருப்பி போதுங்க. ரெண்டு பிள்ளைக்கு வ லம் வ லம் வ ல வாவும் லாம் ஒரே வடிவத்துக்கு எடுத்து போகணும். ولم يكن له كفوا أحد. ம், கடைசியில் அப்போ سورة المسد. ம்.
بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب تبت يدا أبي لهب وتب விலை تبت يدا أبي لهب وتب அதுதான் பல பியும் வ என்ன وتب சட்டம் சொல்லுங்க م? பின் லஹபின் வ என்ன சட்டம் லஹபின் வ என்ன சட்டம் வதப் வேற ஒண்ணுமே இல்லை அப்படியா இங்கதான் இருக்கு பிரச்சனை சட்டம் என்ன சிரிக்குதா இல்லையா கேக்குதா இப்பதான் கேக்குது ஸ்பின் கட்டு தானே அந்த காட்டுது லஹபின் வ என்ன சட்டம் இதுவாமா லஹபு வதப் இதுவாம் என்று சட்டம் ஒன்று இல்லை இதுவாம் என்ன சட்டம் இதுகாம் சொன்னா அது சுக்கூன் செய்யப்பட்ட மீம்லான் இதுகாம் இது நூல்ல இதுகாம் ஒன்று இல்லை ம், ம்? சுத்தம் செய்யப்பட்ட நூன் தன்மையினுடைய பாடத்துல இதுகாம நாங்க இதுகாமன்னு பார்க்கல அப்படி பார்த்தா தான் அந்த சட்டத்துல பிரச்சனை வருது நீங்க ஓதுனத்தில் தவறு விட்டது காரணம் ஆயிட்டாங்க நீங்க நேரடியாக இதுகாம என்று பார்த்தாலும் உங்க சட்டம் பிழை ஏண்டா அங்க சட்டம் நேரடியாக இல்லாம இதுகாம் ரெண்டாக பிரிஞ்சு தான் வரும் அதுல எந்த இதுகாம் இது இதுதான் பில் ஒன்னா பிலா ஒன்னதா அப்ப நீங்க சும்மா இதுகாம் என்று சொன்னா நீங்க உண்ணா செய்யணுமா உண்ணா செய்யலையா தேவையில்லையா என்ற கன்செப்ட் இங்க வராது சோ நாங்க பிழை விடுவோம் ம், அப்ப இது வரும் இதுல பில் ஒன்னா பில் உண்ணால வரும் அப்ப இதுதான் பில் உண்ணாண்டு சட்டம் வந்தா போய் தான் எங்களுக்கு அதுல உண்ணா செய்யணும் என்ற ஐடியா வரும் அடுத்தது இடையில சட்டம் கேட்டா சட்டத்திற்கு செல்ற ஒழுங்கா நீங்க பிடிச்சிக்கோங்க சுக்குன் செய்யப்பட்ட நல்லது இங்க வந்து என்ன தன்வீன் வந்திக்க ஸோ தன்வீனுக்கு பின்னால இதுதான் வில் உண்ணாட எழுத்து வா வந்திக்கிற எனவே நாங்க தன்வீனையும் அந்த வாவையும் ஒன்றோட ஒன்றை சேர்த்து நாங்க உண்ணா மூலமாக சேர்த்து ஓதணும் என்று சட்டத்தை நாங்க சொல்லி பழகினால் இல்லை அந்த சட்ட ஒழுங்கு நாங்கள் பழகினோம் என்றால் ஓதுற இடம் வார நேரம் எங்களோட மைண்டுக்கு அது ஓட்டோவாகவே விளங்கிடும் இந்த இடத்துல உண்ணாவை செஞ்சுதான் ஓதணும் என்று சொல்லி
அடுத்த இன்னொரு விஷயம், நீ ஓதுற இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேரடியான ஒரு அடையாளம் போட்டு காட்டி பாருங்க. தன்வீனுடைய அடையாளம், கஸ்ரத்தைனுடைய அடையாளம் வளமையா வார ஃபத்ஹத்தைன் கஸ்ரத்தைன் அமைப்புல இருக்காது, வித்தியாசமா தான் நிற்கும். அது ஏனென்றால் அர்த்தம் ம், என்னடா, குர்ஆன் வளமையா ஓதப்படுற ஒழுங்குல இருந்து அந்த இடத்துல வேறுபட்ட வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போகுது என்கிறத குர்ஆன் எங்களுக்கு அடையாளப்படுத்துறேன்னு தான் இது. இது எல்லா இடத்துலயும் இந்த ம். மாதிரி வராது. அது நாங்க விளங்கிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா நாங்க அந்த கவனமா இருக்கணும். ம். போதும் சரி. உதாச்சு. بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد அதாவது உண்ணாக்களுக்கு கொடுக்கிற நேரங்களை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இப்ப ஹம்மலத்தல் என்கிறது ஹபுலும் மீம் என்ற கொடுத்த நேரங்களை விட அடிப்படையில குறைஞ்சி, அது குறைஞ்சா என்ன நடக்கும் என்றால், நீங்க அதுல சத்தத்தான் உச்சரிச்சுட்டு போனீங்க, உண்ணா குறுகிய டைமிங் கொடுக்கல என்ற கருத்து வந்தது. அதுக்கு நாங்க இடம் வைக்கப்படாது. ஓகே, அடுத்தது போவோம். سورة النصر ம். بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره தகுங்கிறது இப்ப இல்ல. was ஃபீர் was was ஃபீர். فسبح بحمد ربك واستغفره إنه அல்ல, was كان ஃபீர். பி இர் இஹ் அதான் சேரணும். பிறகு அல்ல, ஃபீர். பி இர் இஹ். இந்த இஹ்ங்கிறது மறைஞ்ச மொழியில் வரும், ஆனா உச்சரிக்கணும். was ஃபீர். فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا அது சூரா. سورة الكافرون ம். بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم لا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين தேர்ட் சவுண்ட் ஐன்ல இருந்து வரணுமா? அஅ்புது, அஅ்புது. அந்த இடம் கொஞ்சம் தெளிவில்லை. ஓதுறீங்க, அதுக்கு உச்சரிக்கப்படுது, இருந்தாலும் தெளிவு போதாத இடம் வருது அந்த இடம். வேற ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த பேஜ் ரெண்டையும் திருப்பி ஓத நான் வைக்கல.
அதை உங்களோட கையில் தாரன். இதில் வர முக்கியமான இஷ்யூஸ் ராட பெரிய பிரச்சனையும் உண்ணாக்களுக்குரிய இடத்தை பேலன்ஸ் பண்ணுறது, உண்ணாக்களை விளங்கி தெரிஞ்சு ஓதுறது எந்தெந்த போது மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பக்கத்துலேருந்து கிளாஸ் ரெடி ஆகிட்டு வாங்க. அடுத்த கான்செப்டில் இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்கள் மிச்சம் உன்னிப்பாக பார்க்கப்படும் என்கிட்ட பணத்தை கொண்டு போகணும் இன்ஷா அல்லாஹ்.